எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸில் இன்றைக்கான 2வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸாக 2 பேரை சூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? சௌந்தர்யா, சிவா 2 பேரையும் சூஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேரையும் உட்கார வச்சு என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? அவங்கள பற்றின ஒப்பீனியனை நம்ம வந்து சொல்லலாம். நெகட்டிவாக தான் சொல்லணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு சௌந்தர்யாவை பற்றி வந்து பார்த்தோன்னா அன்சிதா வந்து பேசுகிறாங்க. நீ ஒன்று பண்ணுற, அது ரொம்ப இரிட்டேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வர்ஷினியும் அதே தான், நீ பண்ணுறது வந்து பார்த்தோன்னா க்யூட்டாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கு, அது ரொம்ப இரிட்டேட் ஆகுது அப்படின்ற மாதிரி 2 பேரும் சௌந்தர்யா பற்றின விமர்சனங்களை வந்து வைக்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தோம்னா சிவாவை பற்றி நம்ம ஆனந்தி அக்கா வந்து சொல்கிறாங்க. பாப்பாயா பண்ணார், நிறையா கார்ட்டூன் கேரக்டர்லாம் பண்ணியிருப்பார் இல்லையா, அதெல்லாம் பண்ணார். ஆனால் சிவாவோடைய கேரக்டர் அவர் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம தர்சிகா அக்கா வந்து ஏங்கிக்கிறாங்க. ஏஞ்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். அதாவது நீங்கள் வந்து ரோசம் அப்படிங்கிறது இருக்கா என்னன்னு தெரியல, உங்களுக்கு உப்பு வேணும்னா எங்களுடைய ஹவுஸ்லேருந்து ஒன்று நான் தரேன், உப்பு போட்டுக்கோங்க, ரோசங்கிறது சுத்தரம் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமாக வந்து பேசினாங்க. என்ன அது வந்து பேசலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் பேசுகிற ஆளுக்குன்னு ஒரு தகுதி வேணும் இல்லையா? இவங்களுக்கு என்ன ரோசம் இருக்குதுன்னு இவங்க வந்து பேசினாங்க. ஒரு வாரமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸு ஓவராலாக பார்க்கும்பொழுது இவங்க தான். இவங்க என்ன பண்ணிச்சு இந்த பொண்ணு? ஒன்றுமே பண்ணலை. போய் விசாலோட உட்காந்துக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. என்ன தான் பண்ணிச்சு? ஒன்றுமே பண்ணலை. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸுன்னு சூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இந்த வீட்டில் நடக்கிறது, அதாவது கேர்ள்ஸ்குள்ளே ஒரு பேச்சு இருக்கும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இவங்க மேலே, பவித்ரா மேலெலாம் கையே வைக்க மாட்டாங்க. ஓகேவா? இது வந்து நல்லா டீப்பாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவரையும் தர்சிகாலாம் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ்லேயே வரமாட்டாங்க. ஆனால் அவங்க ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸில் தான் இருப்பாங்க நம்மளுடைய கண்ணோட்டத்துப்படி. ஓகேவா? இந்த பொண்ணு விஷாலோட உட்காந்து கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஓவராக பேசுது, ரோசம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்ட்டு. ஓகேவா? கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து பேசிடக்கூடாது. இந்த வாரம் சாச்சனா நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து ப்ரோமோடைய கமெண்ட்டில் நான் பார்த்தேன். ஓகேவா? சாச்சனா எவிக் பண்ணலைனாலும் பரவாயில்ல, தர்சிகா வெயிட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. டபுள் எபிக்ஷன் பண்ணிடுங்க 2 பேரையும் அப்படின்னு சில பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் நடக்காது. என்னுடைய ஒப்பீனியன் படி இங்கே 2 பேரையும் அனுப்ப மாட்டானோ, வர்ஷினியை தான் வெளில அனுப்புவானோ. ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் அதான் அனுப்ப போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஓகேவா? தர்சிகா பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை வந்து பார்த்தோன்னா கமெண்டில் கழுவி ஊற்றுங்க. மேலும் இது போல் பிக் பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா?